கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள், பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதாவது யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம், நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இழந்து போன வருஷங்களை, இழந்து போன நாட்களை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகிறார். இத்தனை ஆண்டுகள் நீங்கள் தீங்கு அனுபவித்தீர்கள், துன்பத்தை அனுபவித்தீர்கள், வேதனை அனுபவித்தீர்கள், பல போராட்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இழந்த உன் வாழ்க்கையை திரும்ப நான் கொடுப்பேன், இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுப்பேன். ஆமென். பிரியமானவருடைய பிள்ளைகள், அதைத்தான் சொல்லுவார். கர்த்தர் நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக கர்த்தர் பின்மாரியை முன்மாரியை உங்களுக்கு ஊற்ற போகிறார். மழை பெய்ய போகிறது. சம்பூர்ணமான மழை, ஆசீர்வாதமான மழை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை ஆண்டுகளாய் நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள், இத்தனை ஆண்டுகளாய் கஷ்டத்தை தீங்கு அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள். கர்த்தர் மறுபடி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேலை இழந்தவங்களுக்கு ஒரு புதிய வேலையை கொடுக்க போகிறார். தொழிலை இழந்தவங்களுக்கு ஒரு புதிய வழியை திறக்க போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, குழந்தை பாக்கியத்திற்காக எத்தனை முறை இன்றைக்கு கர்த்தரும் கர்ப்பத்தின் கனியை திறக்க போகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, நீ இழந்த ரட்சிப்பை திரும்ப கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் இழந்த பரிசுத்தத்தை திரும்ப கொடுக்க போகிறார். நீங்க இழந்த நன்மையை கர்த்தர் திரும்ப கொடுக்க போகிறார். நீங்க இழந்த ஆவின் வரங்களை, ஓ பிரைஸ் காட், ஆவின் கிருபைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு வைத்த தரிசனங்களை, திட்டங்களை இழந்திருப்பீர்கள். கர்த்தர் மறுபடியும் கொடுக்க போகிறார். ஊழியம் மறுபடியும் புதுப்பித்து கட்ட போகிறது. உங்கள் வாழ்க்கை கட்டப்பட போகிறது. நீங்கள் இழந்த சொத்துக்களை மறுபடியும் சுதந்திரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். பல ஆண்டுகளாய் கோர்ட் கேஸ் என்று சொல்லி நீங்கள் வாதாடி கொண்டிருக்கலாம். கர்த்தர் இழந்த வருஷங்களுக்கு பதிலாக பல மடங்கு கர்த்தர் திரும்ப கொடுக்க போகிறார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை புதுப்பித்து மறுபடியும் உங்களை கட்டி ஒரு புதிய யுகத்திற்குள்ளே, ஒரு புதிய ஆசீர்வாதத்திற்குள்ளே, புதிய அபிஷேகத்தை கொடுத்து, வல்லமை வரங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இங்க சொல்லப்பட்டது 1 சாமுவேல் புத்தகத்திலே தாவீது எல்லாவற்றையும் இழந்தார், எல்லாவற்றையும் இழந்து போனார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது அவன் மனுஷரும் சிக்லாக்கு வந்த பொழுது அங்கு அமலேக்கர் அவர்கள் மீது அவர்களுடைய குடும்பத்தை எல்லாவற்றையும் கொள்ளையடித்து போய்விட்டார்கள். இதனால் அவர்கள் பிள்ளைகளை, யாரும் மனைவி பிள்ளைகளை காணாதபடி அவர்கள் என்ன செய்தார்களாம்? அழுதார்களாம். இதனால் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போய்விட்டது. தாவீதும் அவருடைய ஜனங்களும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? எல்லாத்தையும் இழந்துட்டு நெருக்கப்பட்டு இருக்கீங்களா? ஒடுக்கப்பட்டு இருக்கிறீங்களா? துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? இயேசு கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார். இயேசு அப்பவனை பார்த்து சொல்லுகிறார், நீ இழந்ததெல்லாம் திருப்பிக் கொள்ள போகிறாய். வேதம் என்ன தெரியுமா சொல்லப்படுகிறது? இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய சமூகத்தை தாவீது நாடினார், தேவ திட்டத்தை நாடினார். என் அன்பு தேவனுடைய தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டார். தேவ சமூகத்தில் போய் நின்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்காக காத்திருந்தார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், தாவீது அமலேக்கிற்கு குமாரனாக எபித்தார் என்னும் ஆசிரியனை எபத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்போனோ என்று கேட்டார். அதற்கு அவர், கர்த்தர் சொல்லுகிறார், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தை திருப்பி கொள்வா என்றார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 200 பேர் விடாய்த்து போயிட்டாங்க. 400 பேரோடு போய் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரர்களும் குமாரத்தைகளும் ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். அமலேக்கியனை போல உங்களை கொள்ளடித்திருக்கலாம். உங்கள் ஆசீர்வாதங்களை, உங்கள் தரிசனங்களை, உங்கள் பொருட்களை, உங்களுடைய பணங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் சகலத்தை திருப்பிக் கொள்வாய்.
சகலத்தை திருப்பிக் கொள்வாய். தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார். மகிழ்ச்சி உண்டானது, சந்தோஷம் உண்டானது. ஏனென்றால் கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செய்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செய்து பாருங்கள். ஆமென் என்பதே பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, எலியா பலிபீடத்தை கட்டி, ஆண்டவரே இவர்களை திருப்பினீர், இவருடைய இருதயங்களால் நீர் திருப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், கர்த்தாவே நீர் தேவனாகி கர்த்தர் என்றும் தேவரீர் எங்கள் இருதயங்களை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டுள்ளும் என்று சொன்னார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனபலி விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபொழுது முகக்குப்புறம் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அங்கே தேவனுடைய வார்த்தையின்படி நடந்த தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார். இங்கே தேவனுடைய வார்த்தையின்படி செய்த எலியாவின் வார்த்தையை கேட்டு கர்த்தர் அக்கினி இறக்கினார், ஜனங்களுடைய இருதயத்தை திருப்பினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள், வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் வசனத்தை என்ன செய்யுங்கள், உச்சரித்து சொல்லுங்கள். வெற்றியின் வார்த்தையை பேசுங்கள், தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருங்கள். நான் திருப்பிக் கொள்வேன், ஜெயிப்பேன் என்று பேசுங்கள். ஜெயத்தை நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை அவர் நிச்சயம் செய்ய போகிறார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் பரிசுத்தம் உள்ளவர், தன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தினார், தேவபக்தி உள்ளவர். அப்படிப்பட்டவரை ஆண்டவர் பிசாசின் கையில் ஒப்பு கொடுத்தார். பிசாசு எல்லாற்றையும் அழித்து போட்டார். யோபு சொல்லுகிறார், நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். ஆகிலும் தன் வாயினால் அவர் பாவம் செய்யவில்லையா? நிர்வாணியை தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியை அவ்விடத்துக்கு திரும்பி போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கொஞ்சம் யோசித்து பாருங்கள் யோபுடைய நிலைமை. யோபு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்தார். தன் குடும்பத்தை இழந்தார், தன் சம்பத்தை இழந்தார், சம்பாத்தியத்தை இழந்தார், தன் பலனை இழந்தார், ஆரோக்கியத்தை இழந்தார், சமாதானத்தை இழந்தார், சந்தோஷத்தை இழந்தார், சுற்றி இருக்கிற எல்லாரையும் இழந்தார், வேலைக்காரிகள் எல்லாம் இழந்தார். அவர் இழந்த பொழுதும் எல்லாவற்றையும் இழந்தாருங்க. ஆனால் தன்னை படைத்த, தன்னை ஆசீர்வதித்த ஜீவனுள்ள தேவனை அவர் இழக்கலைங்க. தேவன் அவர் இழக்கல. அது மாத்திரமல்ல, அவர் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்கிறதை இழக்கல, உத்தமத்தை இழக்கல, தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை இழக்கல, தேவனுடைய வார்த்தை அவர் இழக்கல, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை இழக்கல, தேவன் செய்வார் என்கிற நம்பிக்கை இழக்கல, தேவனுடைய வார்த்தையை வாக்குத்தத்தங்களை அவர் இழக்கல. அவளை பிடித்து கொண்டார். ஒரு நாள் மாறுதல் வரும், ஒரு நாள் எனக்கு நிறைவை கொடுப்பார், எனக்கு குறித்தது நிறைவேற்றுவார், அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார் என்று சொல்லி யோபு தேவனுக்குன்பாக விசுவாசத்தோடு பேசினார். யோபுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பாருங்கள். தேவன் தான் ஆசீர்வதித்தார். பிசாசு எல்லாத்தையும் கெடுத்து போட்டான், அழித்து போட்டான். ஆனால் மறுபடியும் பிசாசு பார்க்கத்தக்க, உறவினர்கள் பார்க்கத்தக்க, எல்லாம் கேலி பேசினவர்கள், பரியாசம் பண்ணினவர்கள், நண்பர்கள் எல்லாரும் பார்க்கத்தக்க, கூட பிறந்தவர்களா பார்க்கத்தக்க கர்த்தர் யோபின் நம்பிக்கை, விசுவாசத்தை, பரிசுத்தத்தை, உத்தமத்தை கர்த்தர் பார்த்து மறுபடியும் கர்த்தர் திருப்பினார். சிறையிருப்பை திருப்பினார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இழந்ததெல்லாம் பெற்றுக்கொண்டாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பரிசுத்தத்தை, உங்களுடைய நீதியை, உங்களுடைய உத்தமத்தை, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய ஜப வாழ்க்கையை, உங்களுடைய வேத வாசிப்பை நீங்க விட்டு விடாதிருங்கள். இன்றைக்கு மாறுதல் வராமல் இருக்கலாம், நாளைக்கு நிச்சயம் மாறுதலை கொடுப்பார். இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறார், வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு சிறையிருப்பை திருப்புவார். நீ இழந்ததெல்லாம் மறுபடியும் திருப்பிக் கொள்வாய். இழந்ததெல்லாம் பல மடங்கு பெற்றுக் கொள்வாய். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். யோவேல் 2:26 சொல்லப்படுது போல, 25 சொல்லப்படுது போல, 21 சொல்லப்படுது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் இழந்த இழப்புக்கு பதிலாக என்ன தெரியுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியா இருக்க போகிறீர்கள். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஜனங்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை வெட்கப்படுத்தாத தேவன் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் நிச்சயம் கொடுத்து உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் கலங்க வேண்டாம் என் அன்புக்குரியவர்களே. கர்த்தர் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடத்தக்கதான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்கள் வெட்கத்தை மாற்ற போகிறார். எப்பொழுது தெரியுமா? நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது,
உங்களுடைய வஸ்திரங்களில் உங்களுடைய இருதயங்களை கிழித்து தேவனுக்கு முன்பாக அவருடைய இரக்கத்தையும் அவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி செபியுங்கள். உங்களை தாழ்த்தும் பொழுது, உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காய் வைராக்கியம் கொண்டு அவர் எழும்புவார். உங்களை கட்டும்படி அவர் எழுந்தருளுவார். உங்கள் வாழ்க்கையில பட்சித்த வருஷங்களின் விளைவை எல்லாம் கர்த்தர் மறுபடி புதுப்பித்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். புதிய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். கவலைப்பட வேண்டாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனுடைய கர்த்தர் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமாய் கர்த்தர் நடத்த போகிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அது மாத்திரமல்ல, அபிஷேக தைலம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மீது ஊற்றப்பட போகிறது. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் சகலத்தை திருப்பி கொடுத்தார். ஆசீர்வாதத்தை இழந்ததெல்லாம் அடுத்து தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு அவரை சமூகத்தை நாடினார். யோபுடைய பரிசுத்தமான வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை, இழந்ததெல்லாம் நம்பிக்கை மறுபடியும் திரும்பி கொடுத்தார். எல்லாவற்றையும் ஆண்டவர் 2 மடங்கு. ஆனால் இங்கே பாருங்களாம், வேதம் சொல்லக்கூடிய லூக்கான சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை, சகேவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். உடனே சகேவு ஆண்டவரை அழைத்துக் கொண்டு போகிறான். ஆண்டவரே தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறான். இயேசு சொல்றார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். இதை ஒன்றை சொல்லுகிறார், 10ஆம் வசனத்தை, இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். இவர்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்காக தேவனை தேடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் என் இயேசு கிறிஸ்து மாத்திரம் அவர் இழந்த உறவை, இழந்த மக்களை, இழந்த ஜனங்களை தம்முடைய சாயலாய் தம்முடைய ரூபத்தின்படி படைத்து தம்முடைய ஜனத்தை மறுபடி மீட்கும்படிக்கு தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்து இழந்து போனதை மறுபடி திருப்பினார். எல்லாரும் ரட்சிக்கப்படும்படிக்கு, நம்ம எல்லாரையும் திருப்பிக் கொள்ளும்படிக்கு நமக்கும் பிதாவுக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தது. நம்ம எல்லாம் மரணத்துக்குரியவர்களாய் பிதா விட்டு போனார். ஆனால் பிதாவிடத்திலே இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நமக்காய் பரிதாபப்பட்டு நமக்காய் பேசி அவருடைய சிலுவையை சுமந்து இந்த உலகத்தினுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் சுமந்து என் அன்பு தேவனுடைய நடு சுவரை தகர்த்து உயிரோடு எழும்பி நம்மை மீட்டெடுத்து அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார்படி செய்தார். இதுதான் நம்ம இயேசு கிறிஸ்துடைய வல்லமை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எதையும் நீ இழந்து போக மாட்டாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயம் பெற்றாரோ, தாவீது எப்படி ஜெயம் பெற்றாரோ, அதே போல உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறப்போகிறது. இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜெயத்தை கர்த்தர் நிச்சயம் கட்டளையிடுவார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த மாதம் சகலத்தை திருப்பிக் கொள்ளட்டும், இழந்ததெல்லாம் பெற்றுக் கொள்ளட்டும். ஆசீர்வதி, பலப்படுத்த, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் சுபத கேட்டங்கள் செய்யும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.